வணக்கம் நண்பர்களே. திடீரென செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். உருக்கமான கடிதம் ஒன்றை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கடிதத்தில் சில குறிப்புகளையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவையாற்ற வகையில் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நீதியை வெல்லணும் அப்படிங்கிறதுனால சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு எனக்காக நீதிக்காக போராடிய தமிழக முதல்வருக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவருக்கு என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு செந்தில் பாலாஜி முதல்வருக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். அதே போல் இந்த வழக்கில் நான் நிரபராதி, சட்ட ரீதியாக போராடி நான் நிச்சயமாக நீதியை வென்றெடுப்பேன், என் பக்கம் நியாயம் இருக்கிறது, அதனால் சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்களை வைத்து நான் நீதிமன்றத்தில் நாடி நான் நிரபராதி என்று நான் வெளியே வரக்கூடிய கால விரைவில் இருக்குதுன்னு செந்தில் பாலாஜி உருக்கமான கடிதத்தில் பதிவு பண்ணி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த 2011-2015 வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி அந்த பதவியை வகித்தார். அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் பதவி வாங்கித்தரேன், பொறுப்பு வாங்கித்தரேன், வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பணம் பெற்றதாக அந்த வழக்கு ஒரு விசாரணையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணையில் வரும்பொழுது அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா விசாரணையில் மேற்கொண்டாங்க. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு, குறிப்பாக மே மாதத்தில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை முற்றுகையிட்டு அவருடைய பரிசோதனையில் ஈடுபட்டாங்க. அந்த நேரத்தில் சில ஆவணங்களை கைப்பற்றி செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மேற்கொண்டாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்த மாதம் ஜூனில் அவர் கைது செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டனால அவர் ஒரு நாள் விடியற்காலை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி. அந்த நேரத்தில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்தது. கைது செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். அதன் முதற்கொண்டு அவர் அமைச்சர் பதவியிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்த சூழலில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வெளியே விட்டாக்கா இந்த அமைச்சர் பதவியை வச்சு தவறாக பயன்படுத்தி சாட்சியங்களை அழித்து விடுவார், அதனால் ஜாமீன் கொடுக்க அமலாக்கத்துறை முன் வரலை. அதனால் நீதிமன்றங்கள் மூலியமாக அவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்து கொண்டே வந்த சூழலில் கடந்த 8 மாதங்களாக ஜாமீன் கேட்டு அவர் தொடர்ந்த வழக்கில் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே இல்லை நீதிமன்றம். இந்த சூழலில் திடீரென்று செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். உருக்கமான கடிதத்தையும் முதல்வருக்கு எழுதியிருக்கிறார். நாளைக்கு இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு நாளைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நாளைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த செந்தில் பாலாஜி வழக்கு, ஒருவேளை அமைச்சர் பதவியில் இருந்தால் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைத்து விடுவார், அழித்து விடுவார். அவனுடைய பவர், அதாவது அமைச்சருங்கிற பொறுப்பை வச்சுக்கிட்டு அந்த அமைச்சருக்கு உண்டான பதவி வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்திலிருந்து சாட்சியங்களையும் எல்லா விஷயங்களையும் அழித்து விடுவார், எதுவுமே சாட்சியங்கள் இல்லாதவாறு செய்து விடுவார். அதனால் இந்த சூழல் இருக்கிறதுனால தான் எனக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டிருக்காங்க. அதனால் தற்போது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சூழலில் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இப்போ விசாரணைக்கு வருகிற போது இப்போது அவர் அமைச்சராக இல்லை. அந்த சூழல் ஏற்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த சூழலில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளோ நாட்களில் பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதங்களாக விசாரணை இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத ஒரு அமைச்சராக நீடித்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ நாள் அவர் ராஜினாமா செய்யாமலோ, இவருக்கு அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாமல் வழக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து விசாரணை இருக்கிற இந்த சூழலில் திடீரென்று அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது என்ன காரணம் என்று அமலாக்கத்துறை ஒரு கண்ணோட்டமும் செந்தில் பாலாஜி மேல் வைத்திருக்கிறது. இந்த சூழலில் நாளைக்கு 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைத்தால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு செந்தில் பாலாஜி என்னவாக இருக்கும் என்று உற்று நோக்கக்கூடிய இந்த வழக்கு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜிக்கு நாளை ஜாமீன் கிடைக்குமா, கிடைக்காதா, மீண்டும் சிறையா வெளியவா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.